லாஸ்ட் வெனஸ்டேலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய வேலைங்க. க்ளீனிங் நிறையா இருந்ததுனால இன்றைக்கி சமையல் கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு லக்ஷனா ரூமெல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணோம். அதனால் கடகடன்னு கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பூஜை வேலை. நைட்டு லக்ஷனா எனக்கு பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டா. நைட்டு செம்ம டயர்டாதனால நான் எந்த வேலையும் பார்க்கல. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் போச்சு. மார்னிங் நீங்கள் எழுந்ததும் பக்கத்தில் உள்ள பெட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெட் இல்லை பிஸ்கெட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஃபுட்டு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷனாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அரிசி பாசிப்பருப்பு போட்டு கஞ்சி தான் கொடுத்தேன். லஞ்ச் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிச்சிச்சு. இது ஹேவ்மோரோட மட்கா குல்ஃபி சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை பாயில் பண்ணி தாளிக்கும் போது இந்த மாதிரி கரண்டி வச்சு பண்ணோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். லக்ஷனாக்காகவும் உங்கள் அப்பாக்காகவும் பச்சை பட்டாணி தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு சாதம், ரசம், பச்சை பட்டாணி கூட்டு, அது கூட முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் முட்டை. லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீடு க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம்லாம் கழுவியாச்சு, ஆனாலும் ரெண்டு ரெண்டாக வந்துகிட்டே தான் இருந்தது. துணி வேறு நிறையா இருந்தது. க்ளீனிங் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடியுமா என்ன?